பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அறிவாலயத்தில் தலைவர் எல்லா உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் சந்திச்சாரு. அப்ப கேட்டுப்பா, யாருமா இருக்கிறதுல ரொம்ப சம்பந்தமே இல்லாம ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க, காலேஜ் எதுவும் போயிட்டு வரியா, இது காலேஜ் இல்லையாமான்னு கேட்டிருப்பாருல்ல. அவருக்கு அன்னைக்கு வந்து நான் எல்லாரும் தலைவருக்கு வணக்கம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போனாங்க. அப்போது கலைஞர் லைஃப் புத்தகம் அவர் ரைட்டர் பன்னீர்செல்வம் எழுதின அந்த புத்தகத்தில் வந்து நான் தலைவர் வந்து எனக்கு இதில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், உனக்கு போட்டு கொடுத்தா எல்லாருமே கேட்பாங்களேம்மா. இல்லை, தலைவர் எனக்கு போட்டு கொடுக்கணும்னு தலைவர் வந்து அதில் சைன் பண்ணி பெஸ்ட் விஷஸ் எழுதி கொடுத்தாரு. அது வந்து மறக்க முடியாத தருணமா இருக்கு. என்ன சொல்லி வாழ்த்தினாரு? இந்த சின்ன வயசுல ஆச்சரியப்பட்டு பரல முதலமைச்சர். ஆமா, ஆச்சரியப்பட்டு அதுல புக்ல வந்து எழுதினாரு, சைன் பண்ணி வாழ்த்துக்கள்னு போட்டு தலைவர் அதுல எழுதி. வேற ஏதாவது பேசினாரா? எப்படிமா இந்த சின்ன வயசுல நீங்க ஜெயிச்சிங்க, பயங்கர ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு ஏதாவது மோட்டிவேட் பண்ணாரா? இல்லை, நான் தலைவருக்கு சொன்னேன் தலைவரோட 50% இடஒதுக்கீடுனால மட்டும்தான் என்னை மாதிரி படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் வந்து நிற்க முடியுது. அதனால இடஒதுக்கீடுக்கு நன்றி அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து தலைவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது உண்மையிலேயே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலையில், அரசியல் அமைப்பில் இந்த 50% இடஒதுக்கீடு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கு. இப்போது கொடைக்கானல் முனிசிபாலிட்டியில் 24 கவுன்சிலர்ஸ் மொத்தம். இப்போ அந்த 24 கவுன்சிலர்ஸில் இதுக்கு முன்னாடி இந்த இடஒதுக்கீடுக்கு முன் பெண் கவுன்சிலர்ஸ் இருந்தது 3 பேர், இப்போ இருக்குது 12 பேர். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் இப்போ அவங்க எந்த அளவுக்கு திட்டங்களை போய் மற்ற மகளிருக்கு போய் கொண்டு சேர்த்துருக்காங்கன்றது வந்து பெரிய சோஷியல் ரிஃபார்மை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க முடியுது.